அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செம்மர கடத்தலை தடுத்த காவலர் மீது கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். செம்மர கடத்தலை தடுத்த காவலர் கார் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் எழில். என்ன நடந்தது? அதாவது ஆந்திர மாநிலம் அன்னமய மாவட்டத்தில் உள்ள குன்றவாரிப்பள்ளி சாலை சந்திப்பு அருகே வாகன தணிக்கையில் செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது செம்மர கட்டை ஏற்றி வந்த ஒரு கார் ஒன்று நிற்காமல் சென்றதை அடுத்து அதனை மடக்கி பிடிக்க சென்ற போது அந்த காவலர் அந்த வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த கணேஷ் என்ற அந்த காவலர் மீது அந்த கார் மோதியது. அதில் அந்த காவலர் நிகழ்விடத்திலே உயிரிழந்தார். இந்த நிலையில் அந்த காரில் இருந்து தப்பித்து, அதாவது 5 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். அதே போல அந்த காரில் 7 செம்மர கட்டைகள், அதாவது உயர்தர செம்மர கட்டைகள் இருந்திருக்கிறது. அந்த காரை மடக்கி பிடிக்க போகும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த காரில் இருந்த 5 பேர் தப்பி ஓட முயன்றிருக்கிறார்கள். அதில் 2 பேரை பிடித்திருக்கிறார்கள். 3 பேர் அருகில் இருந்த காட்டுக்குள் சென்று தப்பியிருக்கிறார்கள். இதில் 2 பேரை கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையில், முதற்கட்ட விசாரணையில் அந்த 5 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இதே போல தொடர்ந்து செம்மர கடத்தல் நடந்து வருவதாகவும் அவர்களை பிடிப்பதற்காக பல தனிப்படைகள் ஆங்காங்கே தணிக்கை செய்து வரும் நிலையில் இது போன்ற ஒரு காவலரை ஏற்றி கொலை செய்திருக்கிற சம்பவம் ஆந்திராவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்த போதும் இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தமிழகத்தை சேர்ந்த அவர்கள் யார், இவர்களுடைய தலைவன் யார், எங்கிருந்தெல்லாம் இந்த செம்மர கட்டைகள் கடத்தி வரப்படுகிறது என்பது குறித்து விரிவாக தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறித்தெல்லாம் தற்போது அவர்கள் இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. செம்மர கடத்தலை தடுத்த காவலரை படுகொலை செய்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள். விசாரணையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி எழில்.